தஹஜ்ஜுடைய தொழுகையை நம்ம தூங்கி எந்திரிச்சு தான் தொழணுமா அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய நபர்கள் இன்னும் விரிவான விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிவு. தஹஜ்ஜுடைய தொழுகை நேரம் அப்படிங்கிறது இஷாவுடைய பாங்கு சொன்னதுல இருந்து ஃபஜருடைய பாங்கு சொல்கிற வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டு ரக்காயத்துகளாக நம்ம எவ்வளோ வேணால் தொழுகலாம் அப்படின்றத முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் தஹஜ்ஜுடைய சிறந்த நேரம் அப்படின்னு ஒரு நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ் வானத்திற்கு இறங்கி இரவில் 1/3 பகுதி இருக்கும் போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன். யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அதை அவருக்கு கொடுக்கிறேன். யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுவான். இந்த இரவுடைய கடைசி பகுதி சிறந்த நேரம் தான். ஆனால் இப்போ மட்டும்தான் தொழுகணும்னு இல்லை, இடைப்பட்ட நேரங்களையும் நம்ம தாராளமாக தொழலாம்.